மரபிலே சேர்ந்தவர் அகலிகை. அகலிகை. ஆமா. அந்த அகலிகை என்பது இவனுக்கு ஒரு கண்ணோட்டம். ஆரம்பத்திலே அந்த அகலிகை கௌதம முனிவருக்கு மறுமொழித்தார். கௌதம முனிவருக்கு. ஆமா. அடுத்து முன்னாடி ஆசைப்படலாமா? தப்புங்க. பட்டுட்டான். ஐயா அது தினமும் அவர் அதிகாலையில் எழுந்து தடாகத்துக்கு சென்று ஜலத்தை கொண்டு வந்து ஆண்டவனுக்கு பூஜை செய்வது வழக்கம். ஆமா. என்ன செய்தா தெரியுமா? என்னையா? சேவல் உருவெடுத்து பூவினா அந்த கௌதம முனிவரோ கொடுத்திருக்கவே ஆண்டவனுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று சென்றார். அவர் போனது என்ன செய்தார் தெரியுமா? என்னையா? சாவல் வழியா ஓடினார். சாவல் வழியா ஓடினார். சாவல் வழியா? ஆமா. உடனே அங்கு சென்று கௌதம முனிவரை போல் உருவெடுத்தார். உருவெடுத்து கட்டி அடைந்து சென்ற முனிவர் தடாகத்துக்கு சென்ற உடனே தம்பியான பட்டம் அமைதியாக உறங்கி கொண்டு இரவு நேரம் ஆச்சு உறங்கி கொண்டிருக்காங்க. போய் போனா ஞானத்தால் உற்று நோக்கி பார்த்தா இந்திரனுடைய செயலுக்கு சென்று கொண்டார். ஓடி வந்தார். குடிப்பது அதுவே இந்திரா எப்போது ஒரு யோனிக்கு ஆசைப்பட்டாயோ உடம்பெல்லாம் யோனியாக போக வேண்டிய சாபத்தை அப்படிப்பட்ட கடுமையான சாபத்தை கொடுத்தார். கத்தனார் சுவாமி 33 தேவனுக்கு நானே தலைவர். அப்படி இருந்தும் இனிமேல் நான் இருப்பதை விட இருப்பதே உனது கண்களுக்கு மட்டும் தெரியும், பார்ப்ப கண்களுக்கு அப்படி சாபத்தை கொடுத்தார். அந்த அகழி சும்மா விட்டார். உன்னை தொட்டு தழுவும் போது கணவனா அவள் மாற்றானே தெரியாமல் போல் இருந்ததால் நீ கல்லாக போக வேண்டும் சாபத்தை கொடுத்தார். அந்த அம்மா என்ன செய்தாங்க? மாட்டை புடிச்சு காட்டுப்பா, மாட்டை புடிச்சு காட்டு. எங்க போய் வச்சு பிறகு சுவாமி என்னுடைய தவறில்லை, ஆகையா என்னை மன்னிக்க வேண்டும் என்று சாப விமோசனை கேட்டார். அந்த நேரத்தில் குறைத்தார் கௌதம முனிவர். தெரியுமா? தசரத சக்கரவர்த்தி மூத்த குமாரன் இந்த மனவழியாக வருவார். அவரது பாதமாகப்பட்டால் உனக்கு சாப விமோசனம். அப்படி ஒரு யோனிக்காக ஆசைப்பட்டு உடலெல்லாம் யோனியாக போகும் என்றாலே பெண்களை பார்ப்பது பெண்களை பார்த்து மனிதனை அப்ப வந்து சந்தேகம் இல்லையா?
உலக மக்களை எல்லாம் படைக்கக்கூடிய கர்த்தாவாக, தலை எழுத்தினை நிர்ணயிக்கக்கூடிய கர்த்தாவாக, சீரன் சிறப்போடு தலைவாணியை யாதொரு குறையுமில்லாமல் இடத்திலே வருகின்ற பக்தருக்கெல்லாம் சிறப்போடு அனுபாலித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கே எனக்கு முன் இந்த பிரம்மலோகத்துக்கு வந்து காவல் புரியக்கூடிய காவல் யாருமே காரணமில்லையே. எனக்கு முன் இந்த பிரம்மலோகத்துக்கு ஓடி வந்து அனைத்து பணிவிடை வேலையை முடித்து காவல்ல சமமா நின்று பார்ப்பவன் தானே. ஆமாங்க. ஏன் இவ்வளவு காலதாமதம் உனக்கு? நம்ம அரண்மனையில எவ்வளவோ வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சிட்டு வரதுக்கு தாமதம் ஆயிடுச்சு. உலகத்திலே நிறைய வேலை இருக்கிறாங்க. அனைத்து வேலையும் நீ ஒருவன் செய்து முடிப்பதற்கு இவ்வளவு தாமதம் ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் வந்ததை நோக்கம் புரியுமா? சொன்னால் தானே தெரியும். அன்போடு பண்போடு ஆசையோடு நாவிற்கு இனியதை சொல்லக்கூடிய 4 மறைகளை கையிலே வைத்துக் கொண்டு நற்புத்தியோடு வாழுகின்ற கலைவாணியை மனமிட்டு ஆசமிகின்ற இந்த பாருலகத்திலே எல்லோருக்கும் படைக்கக்கூடிய கர்த்தாவாக பிரம்மதேவன் என்ற பெயருக்கு யாதொரு குறையில்லாமல் ஆட்சி செய்து வாழ்ந்தார்கள். உண்மைதான். அரக்கர்கள் தொல்லை முடிந்தது. அனைவரும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மைதானுங்க. அப்படி இருக்கு என் அன்பு மனைவி, ஆசை மனைவி, அருமையான மனைவி கலைவாணி ஏற்பாடு செய்கிறார். நான் அழைத்ததை அழைத்து பேரன்பு கொண்ட பெரியோர்கள், நாடக கலா ரசிகர்களை, பண்பும் பாசமும் மிகுந்த நமது அற்புதமான ஆலயங்கள்லாம் ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான பகுதி நம்ம சோத்துப்பாக்கம் பகுதி. இந்த அற்புதமான சோத்துப்பாக்கம் கிராமம் இன்னும் கிராம அசேஷம், இன்னும் கிராம பொதுமக்கள், இன்னும் விழா குழுவினர்கள், உற்றார் உறவினர், சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒருங்கே இணைந்து தன்னுடைய குல தெய்வமாக விளங்கக்கூடிய பெரிய ஆண்டவருக்கு பூஜையை செலுத்தி அற்புதமான எங்களுடைய காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் உத்திரமேரூர் மாநகரம் ஸ்ரீ ஹரிஸ் நாடக மன்ற கலைக்குழுவை கொண்டு வந்து அன்போடு பண்போடு எங்களுக்கு அறுசுவை உணவு படைத்து பேரன்போடு உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பெரியாண்டவர் பூஜையை சிறப்பாக முடித்து நாடகத்தை நடையாற்ற நல்வாழ்வு கொடுத்து அனைத்து செல்வங்களும் தனம் பெறலாம், தானியம் பெறலாம், கொடுக்கக்கூடிய மனம் படைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனம் படைத்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான சோத்துப்பாக்கம் கிராமத்தில் வாசம் பொருந்தி நல்லதொரு முறையிலே பெரியாண்டவர் பூஜையை முடித்து எங்களுடைய அரிசி நாடக மன்றத்தினை பாராட்டி அனைத்து நல் உள்ளங்களும் ஒருங்கி இணைந்து இந்த கிராமத்தின் சார்பாக எங்களுடைய கலைக்குழுவிற்கு பாராட்டி ரூபாய் 201 வாரி வழங்கியிருக்கின்றார். அன்னாருக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் எங்களுடைய கலைக்குழுவை சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க, நாடகம் தொடக்கம். மணவரை ஓரும் வைதேகி காத்திருந்தாலும் தேவி வைதேகி காத்திருந்தாலும் தேவி வைதேகி காத்திருந்தால்
காத்திருந்தாலும் தேவி வைத்தியகி காத்திருந்தாலும் காத்திருந்தாலோ தேவி வைதேகி காத்திருந்தால் வசந்தத்தின் ஓரால் கணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாலோ தேவி வைதேகி காத்திருந்தாலோ தேவி வைதேகி காத்திருந்தால் அச்சம், நாணம், மடம், கண்ணியம், கட்டுப்பாடு இத்தனை இருக்கா ஒரு பெண்ணுக்கு. அப்படி இருக்க சத்தியலோகத்தில் வாழக்கூடிய என்னுடைய சாமிக்கு மனைவி என்று வாழ்க்கப்பட்டு சரஸ்வதி என்ற பெயரோடு வாழ்ந்திருக்கிறேன். சென்று என் சாமியை பார்க்கணும். அது முன்னாக யாரையே நலமோடு வாய்கின்றாயா? ஆமா, எனக்கு முன்னதா வர வேண்டும். ஏன் காலத்தாலதான் உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன். அப்படியா? முதல்ல வந்த ஒரு முண்டை அவனுக்கு எனக்கு சரியான சண்டை. எட்டை இரும்பு முண்டை உடையுமா மண்டை வந்தாக என் பொண்டாட்டி தாரு போட்டா சோறு அதுல ஊத்துற மோற அண்ணாண்ட இல்லாண்ட வேற ஒன்று சொல்றாங்க. நல்லா இருக்கு. சரி, சாமியை பார்க்கணும். அப்படியா? அருமை மனைவி ஆசிரியமணி கலைவாணி அழைத்து வரும்படி கட்டளித்தேன். இதுவரை மனைவியை காணவில்லை. கண்ணே சரஸ்வதி, சாமி, மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு